ஓ ஓ பாத்துருங்கம்மா. நீங்க என் தம்பி, இங்க இந்த பாட்டு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் ஹரிதாசன் இருக்காராமே, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் தான். எது நீயா? விஸ்வா, நான் ஏதோ பாட்டு வாத்தியார் சொன்ன உடனே பாகவதர் கிராப் வச்சுக்கிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு பியூ சின்னப்பா கிட்டப்பா மாதிரி இருப்பாரு நினைச்சேன். பையனை பார்த்தா பால் குடிக்கிற பச்சை பிள்ளை மாதிரி இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அரண்மனை யாருன்னு கேட்டா முதல் ஆள் நீங்க தான். அரண்மனை தான் காடமங்கலம் ஜமீன். சுத்தி இருக்கிற 30 கிராமமும் அரண்மனையோட நிலத்துல தான் இருக்கு. இருக்கட்டும், இங்க என்ன விஷயமா வந்தீங்க? இவ ஒரே பொண்ணு, பேரு மீனாட்சி. இவ ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் உடனே அதை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டா, நிறைய படிக்க வச்சேன். பரதநாட்டியம் கத்துக்கணும்னு சொன்னா, அதையும் கத்து கொடுத்து அரங்கேற்ற வரைக்கும் அமக்கலப்படுத்திட்டேன். இப்ப நடனா பாட்டு கத்துக்கணுங்கிறா, அதுவும் உன்கிட்ட தான் கத்துக்கணுங்கிறா. அதான் தட்சணையோட வந்திருக்கேன். தட்சணையை வாங்கிட்டு எங்க வீட்டுல வந்து கச்சேரி ஆரம்பிங்க. என்ன பாட்டு நிக்கிறீங்க, கொடுங்க. தெய்வத்தையும் சங்கீதத்தையும் நாம தான் தேடி போனோம். அதுதான் மரியாதை. உங்க பொண்ணுக்கு பாட்டு கத்துக்கணும்னா அது இங்க வந்து தான் கத்துக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராத. வாங்க போலாம். அப்பா, நான் இங்கே கத்துக்கிறேன்ப்பா. உன் பிடிவாத குணம் தான் எனக்கு தெரியுமே. சரி சரி, சின்னப்பா தாசு. ஹரிதாஸ். ஏதோ ஒரு தாசு ஒரு வாரத்துல பாட்டு கத்து கொடுத்து என் பொண்ணை பாடகி ஆக்கிடு. கொண்டடா, இந்தம்மா உன் கையால குருதட்சணை கொடு, வாங்கிக்கிங்க. இது போதும். என்னப்பா அது வித்தியாசமான ஆளா இருக்க. விஸ்வா, நீ இருந்து கூட்டிட்டு வா, நான் புறப்படுறேன். சரி அப்பா, நானே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, நீங்களும் புறப்படுங்க. நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேம்மா. சார், எனக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பா ஏதாவது தப்பா பேசிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. அந்த கோவத்துல எனக்கு தப்பு தப்பா பாட்டு சொல்லி கொடுத்துறாதீங்க சார். கோமதி, இந்த அம்மாவுக்கு குரல் வளம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி சொல்லு. எங்க பாடு. சா சா. வாத்தியாரே, இது தேராது. தண்ணிக்குள்ள தலைகீழன்னு சாதகம் பண்ண சொல்லு. சார், நீச்சல் வராதா? நின்னுகிட்டே பண்ணு. பாடு. சா பா சா. ஐயா, எதையுமே அள்ளி அள்ளி கொடுப்பீங்களே, இந்த மருந்து மட்டும் ஏன் ஒரு சொட்டு ஊத்துறீங்க? வளர குழந்தை தானே, அள்ளி ஊத்துங்கயா. இதுக்கு பேரே சொட்டு மருந்துமா. அளவுக்கு அதிகமா கொடுத்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆய் போட்டு கொண்டு போ. இனிமே நீங்க கொடுங்க டாக்டர். இங்க குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊத்துதான் சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். அதான் குழந்தை எங்கன்னு கேக்குறேன். என் பேரு தான் குழந்தை, மருந்த ஊத்துங்க. செத்தா பால் ஊத்துற வயசுல சொட்டு மந்த கேக்குது. கிடைக்காத உனக்குதான். மெதுவா மெதுவா. சரி வாங்க சார், எப்படி இருக்கீங்க? என்ன இந்த கியூல நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. நான் வரிசையிலே வரேன். நேத்துல நான் நிறைய ஜலசாதகம் பண்ணேன் சார். ஒரு வாட்டி கேக்குறீங்களா? சரி கம பாகம பாபா சானித நீத பதா. சரி சரி, குழந்தைங்க எல்லாம் பயத்துல அழுது. வேண்டாம். இல்ல சார், நேத்துல நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு வாட்டி கேளுங்க சார் ப்ளீஸ். சரி கம பா. நான் இங்க பாட்டு வாத்தியார வரல, குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுக்கலான்னு வந்தேன். இது நம்ம அப்புறம் வச்சுக்கலாமா? தள்ளு. அடடே பாட்டு வாத்தியாரே, வாங்க 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 வாங்க. டாக்டர், இவரே என் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியாரு. அவர் குழந்தைக்கு நானே சொட்டு மருந்து ஊத்துறேன். எங்க வாத்தியாரே, ஒரே நாள்ல என் பொண்ணை திறமையா பாடுற அளவுக்கு தயார் பண்ணிட்டீங்களே. நீங்க பெரிய வித்துவான் தான். கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். ஒரு சொட்டு தானே ஊத்துனேன். நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை சொன்னேன். தமாஷா பேசுறாருமா. ஐயோ, பால் புட்டி மறந்துட்டு போறாரு சார். இங்கடா சார். மெதுவா. இது அங்க மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்க. ஓ தேங்க் யூ. இந்த பாரு, சங்கீதத்தை முறையா கத்துக்காம கண்ட இடத்துல பாடக்கூடாது. நாளைக்கு வீட்டுக்கு வா, சரியா பாடுறியா இல்லையான்னு சொல்றேன். மா, உங்க வீட்டுல என்ன கொசுத்தல் அதிகமா? ஏன் சார்? வலைய தச்சு ட்ரெஸ்ஸா போட்டுருக்க. குழந்தையோட பேர் என்னம்மா? என்ன காரியம் பண்ணிட்டோமா?
ஏய் முகையா, என்னடா ஆச்சு உன் பொண்ணுக்கு? ஐயா என் பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட வேலை பாக்குற கணக்கு பிள்ளையோட மகன் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி கெடுத்துட்டாயா. என் சாதி ஜனங்களை கூட்டிக்கிட்டு உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணலான்னு இருந்தோம்யா. அதுக்குள்ள இந்த பாவி பொண்ணு நம்ம தோட்டத்துக்கு வாங்கி வச்சிருந்த பூச்சி மரத்தை எடுத்து குடிச்சு விட்டாயா. டாக்டர், எப்படியாவது அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க. ஏய், உள்ள தூக்கு. காப்பாத்துங்கய்யா. நெஞ்சில நெருப்பு அள்ளி போட்டுட்டேடா. வம்சத்தை கேவலப்படுத்திட்டேடா பாவி பாவி. இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின மானவும் மரியாதை எல்லாத்தையும் அழிச்சிட்டேடா. என் பரம்பரைக்கு இப்படி ஒரு இழுக்குண்டாக்கிப்பா. அரமனை அவன் சேத்துல காலை வச்சுட்டான். அதுல நாத்து முளைச்சிடுச்சு. அவங்க உங்க முன்னாடி பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அந்த நாத்து வளர்றதும் வளராததும் உங்க கையில தான் இருக்கு. உன் பையனை கூட்டிட்டு போ, நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். விஸ்வநாதா, எனக்கு உன் கௌரவம் தான் முக்கியம். இந்த பணத்தை உன் கையால அந்த பொண்ணுக்கு கொடுத்து உன் கௌரவத்தை காப்பாத்திக்க. இந்தாம்மா பணத்தை வாங்கிக்க. இந்த பார்புல நடந்ததை மனசுல வச்சுக்காம பேசாம பணத்தை வாங்கிக்க. முகையா, அவர் கொடுக்கிற பணம் பத்தலன்னா உன் பொண்ணு பேர்ல 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வைக்கிறேன். உன் சொந்தத்திலேயே ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருக்க சொல்லு. எனக்கு விஸ்வத்தோட கௌரவம் தான் முக்கியம். பேசாம பணத்தை வாங்கிக்க. ஐயா, நீங்க எங்களுக்கு களை எடுக்க கூலி கொடுத்திருக்கீங்க, கருதறுக்க கூலி கொடுத்திருக்கீங்க, கருப்பு போனதுக்கும் ஐயா கூலி கொடுக்கறீங்க. நான் செத்து போயிருந்தா கூட ஊரே அழுகையோட என் சாதி சனமெல்லாம் என்ன மறந்து போயிருக்கும். ஊரே என்ன அவமானப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நான் சாகறதுக்காகவா என்ன பொழைக்க வச்சீங்க. ஐயா, நான் பொழைக்கிறதுக்கு நிலை கொடுக்க வேண்டாம் ஐயா, என்ன புதைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன் ஐயா. விஸ்வா, பாத்தியா, உன் திருப்திக்காக இந்த பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்ன. நீ உன் கௌரவத்துக்கு விலை பேசுன, அவ கற்புக்கு விலையே இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ண போற? அரண்மனை ஏன் ஜாதி தடுக்குதா? உன் பையன் அந்த பொண்ணை கெடுக்கும் போது ஜாதி பாக்கல, இப்ப மட்டும் கௌரவம் பாக்குறிய. பாருப்பா, நீ செஞ்ச பாவத்தை கழுவுறத விட்டுட்டு அந்த பொண்ணு வைத்த கழுவ சொல்றிய, என்ன நியாயம்? அவன் வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வே, இல்லன்னா செத்து மடிகிறேன்னு சொல்றாளே. உன்னால 2 உயிர் சாகணுமா? உன்னோட பெருமையை அவ காப்பாத்திட்டா, இந்த மண்ணோட பெருமையை நான் காப்பாத்த வேண்டாமா? விஸ்வா, பேசாம மூக்கையிலுக்கு சம்பந்தி ஆயிடு. எந்திரி. என்னடா இதெல்லாம்? இனிமே இவ என் பொண்ணு மாதிரி. இவளுக்கு வேண்டிய சீசனத்தை எல்லாம் அரண்மனையிலேன்னு வந்து சேரும். இவளை எந்த குறையும் இல்லாம அவன் பாத்துக்குவான். அதுக்கு நான் பொறுப்பு. கண்கலங்குற, உங்க அப்பன் செத்து போயிட்டான்னா ஆத்தோட போனது துண்டு தாண்டா. நான் போக மாட்டேன். இந்த விஸ்வத்துக்கு சுவாச காத்தே அரண்மனை தான். அவன் மனசு புண்படாம, அவர் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு கண்கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாத்து. எஸ் கவின். என்ன சிரிப்பு? இல்ல, என்னது பொம்பளைங்க வரை கோலம் போட்டுட்டு இருக்கீங்க?
ஏன் ஆம்பளைங்க கோலம் போடக்கூடாதா? அதுக்கு இல்ல, பொதுவா ஆம்பளைங்க இந்த கம்பி கோலம் தான் போடுவாங்க. ம். நீங்க 16 புள்ளி கோலம் எல்லாம் போட்டு அசத்துறீங்க. இது என்ன பெரிய விஷயம்? ரங்கோலி கோலம் வரைக்கும் போடுவேன். ம். ஆமா, இது என்ன அரிசி மாவுல கோலம் போடுறீங்க? 4 எறும்பு சாப்பிட்டு போட்டுருந்தான். முந்தி எல்லாம் கோலம் இதுல தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டி இதுதான் கோலம்னு போய் சொல்லிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்க வைஃப் தான் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள எனக்கு காட்டவே இல்லையே. உள்ள வா காட்டுறேன். கம் 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 கம். அதோ வர வர வரேன். டேய் அழாதடா, நான் வந்துட்டேன். இவங்க என் வைஃப் அழகா இருக்காங்கல்ல? பிரமாதமா பரதநாட்டியம் ஆடுவாங்க. பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. என்னமோ தெரியல, என் பாட்டை கேட்டு என் மேல பிரியமாயிட்டாங்க. 2 பேரும் காதலிச்சோம். ஆனா வழக்கம் போல எங்க 2 பேர் வீட்லயும் காதலுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. வேணுமாடா? சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனா என் பானு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. காசு முக்கியம் இல்ல, சொத்து முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம்னு என்னோட இந்த குடிசையில வந்து இருந்துட்டான். வந்து 2 வருஷத்துலயே நம்ம ஜூனியர் என்கிட்ட கொடுத்துட்டு அவளும் போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க பானு இறந்துட்டான்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ இறக்கல, இங்கேதான் இருக்கா இந்த வீட்டுல எனக்குள்ள. அதான் அவ கழுத்துல இருந்த தாலியை கழட்டி அவ படத்துக்கு மாட்டி தினம் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, இந்த சலங்க சத்தம் கேட்கிற போதெல்லாம் அவ சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அங்க பாத்தியா, அவ மருதாணி கைப்பட்ட என் சட்டை, அதை பாக்குற போதெல்லாம் அவ என்ன தொடர மாதிரியே ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம ஜூனியர் கூட இந்த சலங்க சத்தம் கேட்டாதான் தூங்குவாரு இல்லப்பா? இதெல்லாம் உனக்கு புரியல? நீ ஒரு மாதிரி இருக்க. பாட்டு கத்துக்க டைம் ஆச்சுல, வா. சோலைக்குயில் பாடும் சொல்லிக் கொடுத்தது யாரு? சோலைக்குயில் பாடும் அப்படி இல்லையே. சோலைக்குயில் பாடும் சொல்லிக் கொடுத்தது யாரு? ஐயோ, என்னாச்சு தெரியல. டேய் 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 டேய், அழாதடா அழாத அழாத. ஐயோ அழாதடா அழாத. ஐயோ, ஏய் வண்டி சீக்கிரமா போ. என்னமாச்சு? குழந்தை இப்படி அழுகுது. எப்படி அழறான்னு தெரியலையே. என்னாச்சு? என்னன்னு தெரியல. வீட்டுல நல்லாதான் இருந்தா, வண்டியில வரும்போது அழ ஆரம்பிச்சா. நிறுத்தவே இல்ல. ஏதாவது சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன? செரலாக் சாப்பிட்டான். எறும்பு திரும்பி கடிச்சிருக்கேன். இங்க எறும்பு இல்ல. ஏய், காது காட்டுறேன். இந்த காது காட்டு. காதுலயும் ஒண்ணு இல்ல. அம்மா, வேற யாராவது தூக்குனாங்களா? அப்பா தூக்கி விளையாடிட்டு இருந்தாரு. அதான் தூக்கி போட்டு பிடிச்சப்போ உரம் விழுந்துருச்சு என்னமோ. ஏன்பா, அந்த வண்ணாந்துறையில இருந்து ஒரு புடவை கேளு. சரி சார். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ முதல்ல அழுகி நிப்பாட்டு. சரியா போயிடும், சரியா போயிடும். இப்படி நீ இந்த பக்கம் நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. ஒரே நிமிஷம்டா, என்ன சரியா போயிடும். ஒரே ஒரு நிமிஷம். கொடு, கொஞ்சம் மேல தூக்க. மெதுவா மெதுவா. மேல கீழே ரைட் லெஃப்ட். மெதுவா. அம்மா, அது என்ன கழுத்துல செயின் குழந்தைக்கு? அது எங்க அப்பா போட்டது. இந்த ஃப்ராக் அது என்னோடது. ஏய், எங்க போட்டு காட்டு. நான் சின்ன வயசுல போட்டது. சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. இங்க வாப்பா. இப்படி. சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. சரியாயிடுச்சு. நீ அழற, உனக்கு உரம் எடுக்கணுமா? உரம்னா என்ன? இந்த மாதிரி குழந்தைய எசகு பிசகா தூக்கி பிடிச்சாலோ, அங்க இருக்கு பாரு தொட்டில், அதுல ஒரு சைடா படுத்தாலோ குழந்தைக்கு உரம் பிடிச்சுக்கும். அதுக்கு துணியில போட்டு பாட்டணும்ல, அது பண்ணா உரம் போயிடும். ஓய், உரம் போயிடுச்சுல, வா. துணி தொட்டில போட்டா உரம் பிடிக்குமா?
நம்ம கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல மாப்பிளை பாத்துட்டு வந்திருக்கியா? அப்படிங்களா? பையன் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கான். அடடே, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான். மீனாட்சி போட்டோவை பார்த்த உடனே பையன் அசந்து போயிட்டான். என்ன இன்னைக்கே பொண்ணை பாக்கணும்னு ஒத்த கால நின்னான். நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அதானே. நான் தான் 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். மீனாட்சி, இங்க உட்கார்ந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்னம்மா அது, மேல எல்லாம் ஒரே தூசி, இதெல்லாம் நீ ஏன் செஞ்சுட்டு இருக்க? வேலைக்காரிட்ட சொல்ல வேண்டியதானே? அது இல்லப்பா, வாத்தியார் குழந்தைக்கு துணி தொட்டில படுத்தனால உரம் விழுந்துருச்சா. இதுல படுத்தா உரம் விழாதுல்ல, அதான் கொண்டு போய் கொடுக்கலான்னு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது கிடக்கட்டுமா, நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். உனக்கு மாப்பிளை பாத்துட்டு வந்திருக்கேன். ஆமாமா, மாப்பிளை சூப்பர், அரண்மனைக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்கான். போட்டோ பாரு. எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? என்ன சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? எது அனுப்புறதா? வீட்டோட இல்ல மாப்பிளை பாத்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் உங்க அம்மா இருந்திருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எல்லாம் பாத்துருப்பா. அந்த ஆசை எனக்கு இருக்காதா? போட்டோ பாருமா. உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்காவா? போட்டோ பாரு, அசந்து போயிடுவா. அசந்து. எனக்கு எது பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்லப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இல்லம்மா, ஒரு தடவை போட்டோ பாரு. நீ பா, நான் கோயிலுக்கு போயிட்டு இத வாத்தியார் வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இது உங்க பரம்பரை சொத்து. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா இதுல படுக்க போட்டு தான் தாலாட்டு பாடணும். வாத்தியார் குழந்தைக்கு வேற தொட்டில் வாங்கி கொடுத்துரும். ஆமா, வேற தொட்டில் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுவான். முருகா, இத கொண்டு போய் வண்டியில வை. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. பாட்டு வாத்தியார் பையன் மேல இருக்கிற பாசத்துல பாப்பா கட்டிக்க போற மாப்பிள்ளை போட்டோ கூட பார்க்காம போகுது பாத்தீங்களா? அது இல்லையா, அப்ப மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணும் வராது. ஐயோ, இருங்க இருங்க, கத்துக்காதீங்க. நான் எடுத்து பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அட ஒண்ணு இருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன இது, ஏன் இப்படி அடங்குறீங்க? இங்க பாரா, பாட்டு வாத்தியாருக்கும் மீனாட்சியும் கள்ளக்காதலாம். பார்த்திருக்கேன், அரமனை அழுது பார்த்ததில்ல. நெருப்ப கரையா இருக்குன்னு ஊர் சொன்னா அதை நாம நம்பலாமா? எவனோ ஒரு களவாணிப்ப பாட்டு வாத்தியாருக்கும் மீனாட்சியும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னா இப்படி ஆடி போயிட்டீங்களே அரண்மனை. கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். எதை எவன் எந்த ஆத்துல எழுதி விட்டானோ அவனை கண்டுபிடிச்சு அதே ஆத்துல கண்டம் துட்டமா வெட்டி போடுறேன். நீங்க கவலைப்படா, பொண்ணோட நிச்சயதார்த்த வேலையை பாருங்க. ஊர்ல இருக்கிற எத்தனையோ பொண்ணுகளை கரையேற்றி வச்சேன். என் பொண்ணு மேல இப்படி ஒரு கரை விழுந்துருச்சு விஸ்வா. சார், சார். யாரது? நான் தான் மீனாட்சி. என்ன காலையில இந்த பக்கம்? ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். பார்க்கலாம். சார், இது என்ன புடவை அரிசி எல்லாம்? ஓ அதுவா, இன்னைக்கு நம்ம வீட்டுல தவசம், அதான் படையெல்லாம் வச்சு இந்த புடவை யாருக்காவது கொடுக்கலான்னு. யாருக்காவது கொடுக்கறத எனக்கு கொடுங்களே. ஏன் அப்படி அலையிற? சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களே, அவங்க கொடுப்பாங்க. இல்ல, முதல்ல புடவை கட்ட போறேன். அது இந்த புடவையா இருக்கட்டுமே சார், ப்ளீஸ். உனக்கு புடவை வேணும்? இரு. இதுவும் அவங்க புடவைதான், அவங்க கட்டவே இல்லை. வைகாசி 1ஆம் தேதி வைதேகிக்கு நல்ல செய்தி.
கண்ணகி நல்ல சேரி பொன்மகளே பொன்மகளே இடுப்பு காஞ்சி பட்டுக்கட்டு பூங்குயிலே பூங்குயிலே இவளை வாழ்த்தி மட்டுக்கட்டு உன்மங்களம் மங்காமல் வாழட்டும் இந்த சேலைதான் நூற்றாண்டு காணட்டும் மீனாட்சி, என்னப்பா? ஏமா இன்னைக்கு கூட பாட்டு கத்துக்க போகணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு நேரமாச்சு. உனக்காக கடையில இருந்து புடவைலாம் கொண்டு வந்திருக்கேன். எது பிடிக்குதோ அதை கட்டிட்டு ரெடியாக போ. எதுக்குப்பா இதெல்லாம்? என் நிச்சயதார்த்தத்துக்கு பாட்டு வாத்தியாரே புடவை கொடுத்திருக்காரு. எனக்கு இந்த புடவையே போதும். இதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுங்கப்பா. அப்பா, என் நிச்சயதார்த்தத்துக்கு பாட்டு வாத்தியார் கூட வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன். என் மாப்பிள்ளை இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது அந்த பாட்டு வாத்தியா அந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது.